அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65:19. நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல தூது, நல்ல செய்தி என்னன்னா, ஆண்டவர் நம்ம மேல கலிகூர்ந்து நம்ம மேல மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய முகத்துக்கு நேராக கர்த்தரின் வார்த்தை வருது. உங்க மேல அவர் கலிகூறுகிறார், உங்க மேல அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் நம்ம மேல மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி நம்ம வாழ்க்கையில் இல்லைங்க. நிறைய நேரங்களில் கடவுள் என்னை கோபமாய் பார்க்கிறாரோ, ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டாரோ, ஆண்டவருக்கு விரோதமாக நான் ஏதாவது செஞ்சிட்டேன்னா, ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்கள் உங்களுடைய வாழ்விலே நடந்திருக்கலாம். அது நிமித்தமாக ஒரு குற்ற மனப்பான்மை வந்து கர்த்தர் என்னை தண்டிப்பாரோ, கர்த்தர் என் மேல் கோபமுகமாக இருப்பாரோ, கர்த்தர் என்னை குறித்து வேறு விதமான சிந்தனை அளிப்பாரோ, தண்டனை கொடுப்பாரோ என்று பலவிதமான பார்வைகள் ஆண்டவரை பற்றி இருக்கலாம், கடவுளை பற்றி இருக்கலாம். அருமையானவர்களே, அவர் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அன்பாகவே இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. யார் மேலே? கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்கள் மேலே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் மேலே அவர் அன்பாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார், களி கூறுகிறார். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்ததை, வேதனை அடைந்ததை, ஒவ்வொரு நாளும் வெளியில் சிரிச்சிட்டு உள்ள அழுதுகிட்டு இருக்கிற அந்த நிலையை எல்லாம் அவர் அறிவார், நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு உங்களோடு பேச ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே நம்புங்கள், இது எனக்காக ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்று. இனி என் வாழ்விலே எனக்கு அழுகை இல்லை, என் வீட்டில் இனி கூக்குரல் இல்லை. என் தனிப்பட்ட வாழ்க்கை நினைத்து நினைத்து என் சரீரம் இப்படி ஆயிற்று, எனக்கு இருக்கிற நெருக்கடிகள் இப்படி என்னை ஒரு ஒரு எல்லைக்குள்ள அடித்து சென்று விட்டது, என் பெயரே இல்லாமல் போயிடும் அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல விதங்களில் உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய பிஸ்னஸ் தொழிலை குறித்து, உங்களுடைய வேலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எல்லாம் நினச்சி அழுது புலம்புனீங்கள. ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிற ஒரே காரணத்தினால இனி உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்களுக்கு எதிரான வீசின காற்று விலகி உங்களுக்கு இனி தென்றல் வீசப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கப் போகிறது. நம்புங்கள். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக போகிறது. நம்புங்கள். ஏனென்றால் கர்த்தர் என் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆகவே என் வாழ்வு மாறும். நிச்சயமாக இனி நான் அழமாட்டேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் என்ற விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறிவிட்டது. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் மேலே இவ்வளவு அன்பாக நீர் இருக்கிறீரே. ஆமாப்பா, எங்கள் மேலே நீங்கள் அன்பாக இருந்தனால தான் உங்கள் குமாரனா இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பினீர். ஆமாண்டவரே, இனி நாங்கள் அழுது புலம்புவதில்லை, கூக்குரல் இடுவதில்லை. எங்கள் வீடுகளில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப் போகிறது. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கி விட்டீரப்பா. அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவங்களோட சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கட்டும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்காக நன்றி நன்றி. சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதற்காக நன்றி. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.